வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, சுய உதவி குழுக்களுக்கான சிறுகடன் திட்டம். மைக்ரோ கிரெடிட் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப். இந்த ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் மூலியமா தொழில் தராங்க. ஒரு நபருக்கு அதிகபட்சமா 1,50,000 வரைக்கும் கடன் தராங்க. வாங்க இந்த வீடியோல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? எங்க அப்ளை பண்றது? எவ்வளோ கடன் தராங்க? வட்டி எவ்வளவு? இன்னும் மேலும் பக்கம் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எடுத்துக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் போலாங்க. இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கீழ் உள்ள தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டாம்கோ அவங்க மூலியமா தான் இந்த ஸ்கீமை தமிழ்நாடு செயல்படுத்துறாங்க. வாங்க எல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீமுக்கு சிறுபான்மையின ஆண் பெண் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஆனால் அவங்க சுய உதவி குழுக்களில் உறுப்பினராக இருக்கணும். அடுத்தது அவங்க தனித்தனியாவோ அல்லது கூட்டாகவோ சேர்ந்து சிறு வியாபாரம் அல்லது சிறு தொழில் செய்யலாம். எந்த மாதிரி தொழிலாம் செய்யலாம்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துறாங்க. காய்கறி கடை, மீன் வியாபாரம், பூ வியாபாரம், பலகாரக்கடை, தையல் கடை, கைத்தொழில்கள், சிறு வணிகம் போன்ற தொழிலாம் செய்யலாம். இதுக்காக அவங்க கடன் தருவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பயனாளி சிறுபான்மையின சுய உதவி குழுவில் அங்கத்தினராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழுவில் குறைந்தது 6 மாதம் சேமித்தல் மற்றும் கடன் அளித்தல் பணியில் தொடர்ந்து நன்றாக செயல்பட்டு வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலியமா கடன் வாங்க செய்கிறாங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, 60% சிறுபான்மையாக அவசியம் இருக்க வேண்டும். சுய குழுனா அதில் 60% பேர் சிறுபான்மையாக இருத்தல் வேண்டும். எஞ்சியுள்ள 40 பேர் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினர் அல்லது ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியினர் மற்றும் அல்லது இதர வகுப்பினர் நம்மலாம் 60% பேர் சிறுபான்மையாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. எஞ்சியுள்ள 40% பேர் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், ஆதிதிராவிடர், பழங்குடியினர், இதர வகுப்பினர் இருக்கலாம் சொல்றாங்க. சுய உதவி குழுவில் குறைஞ்சபட்சம் 10 பேரும் அதிகபட்சம் 20 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. 10 to 20 பேருக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தால் மட்டும் இந்த ஸ்கீம் மூலியமா கடன் வாங்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது சிறுபான்மை குழுவில் பெண் குழுவுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு சொல்றாங்க. பெண் குழு இந்த கடனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு சொல்றாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு கடன் எவ்வளவு தராங்க, அதுக்கு வட்டி எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 2 விதமான ஸ்கீம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் 1 பற்றி பார்க்கலாம். ஸ்கீம் 1க்கு அதிகபட்சமாக கடன் தொகை ஒரு உறுப்பினருக்கு 1 லட்ச ரூபா தரப்பு செய்கிறாங்க. 10 உறுப்பினர் இருந்தால் 10 லட்ச ரூபா தருவாங்க திட்டம் 1ல. அதுக்கு வட்டி எவ்வளோனா 7% வட்டி, வருஷத்துக்கு 7% வட்டின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது தவணை தொகையுடன் வட்டியுடன் திரும்ப செலுத்த வேண்டிய காலம் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள். 3 ஆண்டுக்குள்ள நீங்கள் வாங்க கடன் திரும்ப செலுத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து இதுக்கு என்னன்னு சொன்னால், குடும்பாண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கும் சொல்லிக்கிறாங்க. அப்படி 3 லட்சத்துக்கு மேலே போனால் இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து திட்டம் 2. திட்டம் 2 அதிகபட்சமாக கடன் எவ்வளோ வாங்க போகணும்னு செய்கிறாங்கன்னா 1,50,000 ரூபா ஒருவருக்கு வாங்கணும்னு செய்கிறாங்க. அதுக்கு வட்டி எவ்வளோனா, ஆண் பயனாளிக்கு 10% வட்டியும், அது பெண் பயனாளிக்கு 8% வட்டியும் தராங்க. திரும்ப செலுத்த வேண்டிய காலம் எவ்வளோனா, அதிகபட்சம் இதுக்கும் 3 ஆண்டுகள் தான். இதுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்படி 8 லட்சத்துக்கு மேலே போனால் இந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள்னு செய்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மதச்சான்று, அதுக்கு ஜாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அல்லது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டிசி அல்லது சிறுபான்மையர் மதம் குறித்து வழிபாட்டு தலங்கள் அளிக்கப்பட்ட சான்று, இவற்றில் ஏதோ ஒன்று வேணும்னு சொல்றாங்க மாற்றுக்கால சான்றிதழ். அடுத்தது வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட். அடுத்தது இருப்பிடச் சான்றிதழ். அடுத்தது ஆதார் எண் நகல். 5 இதர குழு உறுப்பினர் இனிப்புகள். இந்த ஸ்கீமுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்கள் அல்லது மாவட்ட ஆட்சியரகம் அல்லது மண்டலக கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர்கள் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள்
நகர கூட்டு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கி இங்கெல்லாம் போய் இந்த ஸ்கீமுக்கு வந்து இந்த கடனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குள்ளே வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் குமோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.